குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா க்யூப்ஸ் அண்ட் டைஸ். க்யூப் அப்படின்றது ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர். இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த பாக்ஸ் மாதிரி. இதுதான் வந்து க்யூப். நம்ம ஸ்கொயருக்கு டெப்த் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு க்யூபாக ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம பேப்பரில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் பீசஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸை வச்சு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா நம்மளால் ஒரு க்யூபை ரெடி பண்ண முடியும். இதில் என்னென்னா, இந்த க்யூபோட எல்லா சைட்ஸ்லேயுமே ஈக்குவலான லென்த் இருக்கும். இப்போ இந்த சைடில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே தான் வந்து இந்த ஃபேஸ்லேயும் இருக்கும். இதில் ஒவ்வொரு சைடுமே என்னவாக இருக்குன்னா ஒரு ஸ்கொயராக இருக்கும். இதுதான் வந்து க்யூப். இதை வந்து நம்ம டைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? டைஸ் எப்படி இருக்கும்? ஒரு சைடு 1 இருக்கும், இன்னொரு சைடு 2 டாட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு 3 டாட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து டைஸ். 1 to 6 இருக்கும். ஓகே, இப்போ க்யூபுக்கு என்ன 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ்னால் சைட்ஸ். இப்போ நம்ம டைஸ் விளையாடுவோம்ல, ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறப்ப டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அந்த டையில் இப்போ எனக்கு டாப்பில் வந்து 1 வந்திருக்கு அப்படின்னா, இந்த 1 இருக்குல்ல இந்த பாக்ஸ், இது வந்து ஒரு ஃபேஸ், ஒரு சைடு. இன்னொரு சைடில் 2 இருந்துச்சுன்னா அது ஒரு சைடு, 3ன்றது ஒரு சைடு, 4 இருக்கிறது ஒரு சைடு, 5 இருக்கிறது ஒரு சைடு, 6 இருக்கிறது ஒரு சைடு. மொத்தம் வந்து நம்மளுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து இந்த மாதிரி ஜாமெட்ரிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், ஏபிசிஜி, ஏபிசிஜி. இப்போ இது நாளைத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு கிடைக்கிது. இதுதான் வந்து ஒரு ஃபேஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது. சிஜிடிஇ, சிஜிஇடி. இது நாளைத்தையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபேஸ். இந்த மாதிரி மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது. Four faces are adjacent to one face. இப்போ ஒரு ஃபேஸ் இருக்குன்னா அதுக்கு அட்ஜசன்ட்டில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 4 இருக்கும். அட்ஜசன்ட்னா பக்கத்துலன்னு அர்த்தம். இப்போ இந்த டாப் எடுத்துக்கோங்க. இந்த டாப்பில் ஜிசிடிஇ. இப்போ இது வந்து ஒரு டாப்பா. இப்போ இங்கே வந்து 1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அட்ஜசன்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. அந்த மாதிரி இதுக்கு பேக் சைடில் இன்னொரு சைடில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 அட்ஜசன்ட் சைட்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு சைடுக்கு 4 அட்ஜசன்ட் சைடு இருக்கும். அட்ஜசன்ட்னா என்னது? பக்கத்து சைடு. There are 3 pairs of opposite faces. ஆப்போசிட் ஃபேஸஸ்னால் எதிர்க்க ஃபேஸஸ். இப்போ டாப்னா பாட்டம், பாட்டம்னா டாப், லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு, ரைட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைடு. இதெல்லாமே வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். டிஇஎஃப்ஹெச், டிஇஎஃப்ஹெச். இது ஒரு சைடு அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு என்னவாக இருக்கும்? ஏபிசிஜி. இது வந்து இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு. இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்கும்? 3 pairs ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்கும். இதில் டாப்னா எது? மேலே இருக்குது சிடிஇஜி. இது வந்து என்னது? டாப், அப்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க இந்த எஃப்ஹெச்பிஏ இது என்னது? பாட்டம் ஃபேஸ் இல்லைன்னா பாட்டம். நெக்ஸ்ட் இது ஜென்ரல்.
ஒரு க்யூப்க்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்கும், இல்லைனா 6 சைட்ஸ். ஃபேஸஸ்னு சொல்லலாம், இல்லைனா சைட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வெர்டிசஸ் அப்படின்னா இந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ், இந்த டைஸில் காமிக்கிற பாருங்கள், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? வெர்டிசஸ். எட்ஜஸ்னால் என்னென்னா, இங்கே ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த லைன் வந்து எட்ஜஸ். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? 12 எட்ஜஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக இந்த 3 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் இன் ஜென்ரலாக ஒரு க்யூப்க்கு இதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு க்யூப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டைமில் 3 ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒன்லி 3 sides ஆஃப் அ க்யூப் ஆர் விசிபிள் அட் அ டைம். ஒரு டைமில் 3 சைடு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த தெரிகிற 3 சைடு என்னவாக இருக்க முடியாதுன்னா ஆப்போசிட் சைட்ஸாக இருக்க முடியாது. அதாவது இப்போ நம்மளுக்கு இந்த க்யூப்பில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் க்யூப்பில் 6, 3 அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து 5, அது வந்து மைல்டாக தான் தெரியுது. இந்த க்யூப்பில் பாருங்கள் 6, 4, 5, இதில் 3 சைடு தெரியுதா? இந்த 3 சைடுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 4 and 5 என்னது? அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடாக இருக்க முடியாது. இப்போ 6க்கு ஆப்போசிட் எங்கே இருக்கும்? பாட்டமில் இருக்கும். க்யூப்னால் மோஸ்ட்லி நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பார்த்த எல்லா க்யூப்புமே 1 to 6 டாட்ஸ் இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த டைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொஸ்டின்குள்ளே போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் டைஸ்லேயே வந்து நம்மளுக்கு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் டைஸ், இன்னொன்று ஓப்பன் டை. பாருங்கள், பேஸ் டை, ஓப்பன் டைன்னு நம்மளுக்கு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ் டைலேயே இன்னும் நம்மளுக்கு 2 இருக்குது. அதில் என்னென்னா ஸ்டாண்டர்ட் டை, இன்னொன்று ஆர்டினரி டை. இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா டைஸ், நம்ம இன் ஜென்ரலாக இது வரைக்கும் பார்த்த டைஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். இந்த டை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து க்ளோஸ்டு டை, அதாவது பேஸ் டை. இப்போ ஓப்பன் டைஸ்னால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் டைஸ். இப்போ பேஸ் டைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஆர்டினரி. ஸோ இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். The scheme of the numbering on the dice is specific. The sum of the numbers on the opposite faces will always be equal to 7. ஆப்போசிட் சைட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியல, ஆப்போசிட் ஃபேஸஸ், அது 2த்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்கிறாங்க? 7 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டைஸோட டாப் ஃபேஸ் வந்து 5 இருக்குது, அதோட பாட்டம் ஃபேஸ் வந்து எனக்கு 2 இருக்குது அப்படின்னா இது ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 7 வருதா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டை இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த 2 சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும், இப்போ 1 + 6 7, அப்போ என்ன இருக்கணும்? ஒரு சைடு வந்து 6ஆக இருக்கணும், அதோட ஆப்போசிட் சைடு 1ஆக இருக்கணும். அப்புறம் 3 + 4, ஒரு சைடு என்ன இருக்கணும்? 4 இருக்கணும், அதோட ஆப்போசிட் சைடில் 3 இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டை. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 7 வரணும். இந்த மாதிரி நம்மளுக்கு 3 பேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டினரி டை பார்க்கலாம். ஆர்டினரி டையில் என்னென்னா இந்த ரூல் கிடையாது, 7 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 சைட்ஸ் இருக்கணும், அந்த 6 ஃபேஸஸ்லேயும் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் 1 to 6 வரைக்கும் இருக்கணும்.
7 ஆட் பண்ண ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆட் பண்ணால் 7 வரணுன்ற அவசியம் கிடையாது. என்ன வேணால் இருக்கலாம். இப்போ 6க்கு அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 6 + 1 7. ஆனால் இது ரெண்டு ஆப்போசிட்டில் 6 and 1 ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்டாண்டர்ட் டைன்னு சொல்லலாம். இது ஆப்போசிட்டில் இல்லை, அட்ஜசன்ட்டில் இருக்குது. அப்போ இது என்னது? ஆர்டினரி டை. நெக்ஸ்ட்டு ஓப்பன் டைஸ். ஓப்பன் டைஸ் எப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த டையை கொஞ்சம் பிரித்து போட்ட மாதிரி இருக்கும். எல்லா சைட்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு பேப்பர் கட் அவுட்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு டையை மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஓப்பன் டை. இந்த டைஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டையை க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினாக வரும். இல்லைனா ஆப்போசிட் சைட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறது வரலாம். இல்லைனா ஏதாவது சிம்பிள்ஸ். ஸோ இப்போ இது மோஸ்ட்லி நம்மளுக்கு இதை ஃபோல்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினாக வரும். ஓகே, அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஓப்பன் டை. இதில் வந்து ஏதாவது நம்பர்ஸ் இருக்கும், 1 to 6 இருக்கும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரே இதை வந்து பாட்டமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு சைடை ஒரு ஃபேஸை பாட்டமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இவங்க வந்து இதை பாட்டமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதை சுற்றி 4 அட்ஜசன்ட் சைட்ஸ் இருக்கணுமா. ஸோ அப்போ இது 4 அட்ஜசன்ட் சைட்ஸாக இருக்கும். அப்போ மீதி இருக்க இந்த டாப் வந்து இன்னொரு சைடு இருக்குல்லையே, அது வந்து டாப் ஆகும். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸு, அதுக்கு 2 சைட்ஸ், இந்த பக்கம் 2 சைட்ஸ், மீதி இருக்கிற ஒன்று வந்து டாப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம மோஸ்ட்லி இமேஜின் தான் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலாஸ் கிடையாது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி நம்ம இமேஜின் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். Two opposite faces of a die cannot be adjacent to each other. இது some important rules. இது ஓகேவா? இல்லை ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 opposite faces of a die cannot be adjacent to each other. Two position of a die are shown below. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the faces with number 1 2 3 4 and 5 are adjacent to the face number 4. இப்போ இந்த ரெண்டு டைக்கும் நம்மளுக்கு காமனாக என்ன தெரியும்னா 4 இருக்குது. ஓகேவா? 4ஓட அட்ஜசன்ட் இது வந்து ஒரே டை தான். ஒரே டையோட ரெண்டு வேறு இதில் வேறு டைமென்ஷனில் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஒரே டை பட் வேறு இமேஜ், வேறு சைடில் இருந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு நமக்கு காமனாக இருக்கிறது என்னது 4. இதோட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்னது, 4ஓட அட்ஜசன்ட் சைடு தான் 3 and 5. அதே 4ஓட அட்ஜசன்ட் சைடு தான் 1 and 2. அப்போ இந்த 4 நம்பருமே 4ஓட அட்ஜசன்ட். 1 2 3 5 ஆர் அட்ஜசன்ட் டு 4. அப்போனா இந்த நம்பர்ஸில் என்னவாக இருக்க முடியாது, அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்காது, எப்போவுமே ஆப்போசிட் சைடாக இருக்காது. இப்போ 4ஓட அட்ஜசன்ட் சைடு இது வந்து கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்காது. அப்போ இதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு என்ன நம்பர் இருக்குது, 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
5ம் கிடையாது. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது 6. அப்போ 6 தான் வந்து 4ஓட ஆப்போசிட் நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் கிளியர்? Next rule 2, if any two numbers are common in two dice, irrespective of their position on the dice, then the remaining third side in both the side are opposite to each other. In both the diagrams, two faces number 2 and 6 are common. Then under 3 and 5 are remaining faces. Then the face with the number 5 is opposite to the face numbered as 3. இப்போ இதில் வந்து காமனாக 2 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ரூல் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். 2 நம்பர்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னா சாரி 2 நம்பர்ஸ் ஒரு டையில் 2 நம்பர்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னா அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிலாம் பார்க்காம அந்த ரிமைனிங் நம்பர் இருக்குல்லையா அது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இல்லை 2 and 6 காமனாக இருக்குது. அப்போ இதில் இருக்கிற இன்னொரு சைடு என்னது 5, இதில் இருக்க இன்னொரு சைடு என்ன 3. அப்போ 3 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். 5ஓட ஆப்போசிட் சைட் 3, 3ஓட ஆப்போசிட் சைட் 5. இப்படி தான் இருக்கும். இது வந்து ரூல் நம்பர் 2. Next rule number 3. In two different positions of the die, if the position of the common face is the same, then opposite face of the faces that remain will be in the same position. Example கொடுத்திருக்காங்க. In both the position, face number 3 is common for both the die and in the same position. Therefore, the opposite side of 4 is 5. On the opposite side of 2 is 6. இந்த மாதிரி இப்போ ஒரு நம்பர் காமனாக இருக்குது, அந்த ஒரு நம்பரும் சேம் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் இப்போ இதுவும் டாப்பில் தான் கொடுத்துருக்காங்க, இது 2 3யுமே டாப்பில் தான் இருக்குது அப்படின்னா இந்த 2க்கு வந்து 6 ஆப்போசிட், 4க்கு வந்து 5 ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே டாப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று டாப்பில் ஒன்று பாட்டமில். இப்போ இங்கே 3 4 2. இப்போ இந்த டை எப்படி இருக்குது? இந்த டை த்ரீ 6 5 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 3 வந்து ஒன்று டாப்பில் இருக்குது, இன்னொன்று சைடில் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ண முடியாது. 3னா 3 வந்து அதே இடத்துல இருக்கணும். இப்போ இன்கேஸ் 3 இங்கே இருக்குது அப்படின்னா ஓகே. அப்போ 4 and 6 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், 2 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேவா? ஒரே பொசிஷனில் இருக்கணும் அந்த காமனாக இருக்க நம்பர். Next rule number 4. If there is one element common on both the dice at the different position, then rotate the die in a clockwise direction to get the opposite faces. Note in the above shown image, the face having value 6 is not similar position. Then the face numbered 1 is not shown. So the face opposite to the face with the number 6 is 1. Also the opposite face of 3 is the face with the number 2
and the opposite to face number 5 is the face with the number 4. இப்போ இதில் நம்மளுக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னது 6. ஆனால் நம்ம லாஸ்ட் ரூல் படி என்ன பார்த்தோம், சேமாக இருக்கிற ஒரே டைரக்ஷனில் ஒரே பொசிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸாக ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேம் பொசிஷனில் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ 6ஓட அட்ஜசன்ட் சைடு இந்த ஃபஸ்ட்டு க்யூப்பில் பாருங்கள் என்ன இருக்குது, 5 3 அட்ஜசன்ட். செகண்ட் க்யூப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜில் 2 1 4. ஸோ இப்போ இந்த 4 அட்ஜசன்ட். அப்போ நம்மளோட 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 6ஓட ஆப்போசிட்டில் 1 இருக்கும். இப்போ 2க்கும் 4க்கும் ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு டை இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டை, இதை வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இமேஜின் தான் பண்ண முடியும். இப்போ இமேஜின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 6 இங்கே வந்துடும். அப்போ இங்கேருந்து 3 என்ன ஆகும், இங்கே போய்டும். இங்கேருந்து 5 இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் 6 வந்து ஒரே பொசிஷனில் வந்துடுச்சு. அப்போ 3ஓட ஆப்போசிட் சைடு என்ன 2, 5ஓட ஆப்போசிட் சைடு 4. ஓகேவா, இது கிளியராக? இதை வந்து நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம தான் இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எனி 2 dice with one common face, observe the faces with respect to common face in clockwise direction to find the opposite faces easily. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 5 3 கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைஸில் 6 2 4 கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளுக்கு காமனாக இருக்க நம்பர் என்னது 6. நம்ம இதை லாஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ இதை நீங்கள் ஒரு சைடு ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 6னா 6லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதிட்டு வாங்க. 6லேருந்து கிளாக் வைஸில் எழுதுனா 6 3 5. திரும்பவும் 6லேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு அதான காமனாக இருக்குது. 6 2 4 கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 6 2 4 இந்த டைரெக்ஷனில், இது வந்து 6 3 5 இந்த டைரெக்ஷனில் எழுதி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுதுகிறப்ப இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர் அண்ட் இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். Okay, in an open die, we can follow the trick to find the opposite faces without constructing. In any straight line, the alternative faces of any face is its opposite face. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் டை கொடுத்தாங்கன்னா இதில் வந்து நம்ம பார்த்தே சொல்லிடலாம், இந்த டையை பார்த்தே ஓப்பன் டையை பார்த்தே சொல்லிடலாம் ஆப்போசிட் ஃபேஸஸ் என்ன இருக்கும் அப்படின்றது. நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இமேஜின் பண்ணி அப்படி பார்க்க வேண்டாம். இது என்ன ட்ரிக்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இது இருக்குன்னா 1 இருக்குன்னா ஒரு இதை விட்டுட்டு அடுத்தது பார்க்கணும். ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1ஓட ஆப்போசிட் வந்து 5. அடுத்தது 3க்கு 1 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3ஓட ஆப்போசிட் 6. இந்த பக்கம் சைடில் இருக்கு இல்லையா 2 and 4, இந்த மாதிரி சைடில் இருக்க ரெண்டுமே எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். 2 and 4. இப்போ இந்த க்யூபில் பார்க்கலாம். இந்த க்யூபில் 2ஓட ஆப்போசிட் யார் 4, 1ஓட ஆப்போசிட் யார் 6. அப்போ 5ஓட ஆப்போசிட் கண்டிப்பாக 3ஆக தான் இருக்க முடியும். இந்த மாதிரி இப்போ
இந்த 4 இருக்கா, இந்த பக்கம் 4 சைட்ஸு, இதில் எப்போவுமே ஒன்று விட்டு ஒன்று இருக்குல்லையா, இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த சைடில் இருக்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து எனக்கு இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது அப்படின்னாலுமே இந்த பக்கம் சைடில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து என்னவாக இருக்குன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த ஒன்று எங்கே இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த ட்ரிக் வந்து எப்போ யூஸ் பண்ண முடியும்னா 4 சைட்ஸ், இங்கே 4 சைட்ஸ், மீதி இருக்க ரிமைனிங் 2 சைட்ஸ் இங்கே ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் இதை பார்த்த உடனே சொல்லலாம். சம் க்யூப்ஸ் வந்து இப்படி இருக்கும். இதிலலாம் நீங்கள் ஆப்போசிட் சைடை இதில் பார்த்த மாதிரி அப்படியே சொல்லிக்க முடியாது. வேணும்னா இதில் இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்க இது 2 ஆப்போசிட் இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். 3 different position of a die are shown. Find out the number opposite to 3. 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 different positions கொடுத்துருக்காங்க. இதை உங்களால் எதை கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது ஒரு காமன் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த காமன் நம்பரோட அட்ஜசன்ட் சைடு என்ன அந்த மாதிரி வேணும்னா எழுதி பாருங்கள். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதில் 3 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே நம்மளுக்கு இதில் 2 பொசிஷன் போதும். இந்த க்யூபையும் இந்த க்யூபை எடுத்துக்கோங்க. இதில் எது எது காமனாக இருக்குது? 1 2 1 2 காமனாக இருக்குது. அப்போ 3 and 5 என்னவாக இருக்கும்? 3 and 5 ஆப்போசிட் ஈச் அதராக இருக்கும். இந்த ட்ரிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா இன்னொரு 2 நம்பர் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் டு ஈச் அதராக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 faces of a cube are illustrated below. Which symbol lies on the faces of the cube? Behind the face with the heart shape. சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த க்யூபோட 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிஹைண்ட் த ஃபேஸ்னால் ஆப்போசிட் தான்.
இது நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தா அதே சேம் ட்ரிக் தான். இந்த பொசிஷனையும் இதையும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொசிஷன் ஆஃப் டைஸ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 2 சிம்பிளும் வந்து காமன். ஸோ இந்த 2 சிம்பிள் காமனாக இருக்குன்னா இப்போ ஹார்ட் அண்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். Okay, next question பாருங்க. Depicted below are 4 various orientations of the same cube. Select from the options given below the face which is located opposite to the face depicting the triangle. ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் சேம் டெக்னிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் அண்ட் இந்த பொசிஷன் இந்த 2 பொசிஷன்லேயும் நம்மளுக்கு காமனாக இருக்கிறது என்ன? இந்த ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். ஸோ இப்போ மீதி இருக்க ரிமைனிங் ட்ரையாங்கிள் அண்டு டைமண்ட் இருக்கு இல்லையா, இது 2 என்னது? ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் என்னது? டைமண்ட். அப்போ ஆப்ஷன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். இதில் வந்து இந்த க்யூப்பை ஃபோல்ட் பண்ணும், ஓப்பன் க்யூப்பை ஃபோல்ட் பண்ணனா எந்த க்யூப் வரும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 2 1 3 1 3 4 மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. இப்போ ஒரு க்யூப் தான் ஆன்சராக இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 3 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இதை பேஸாக இமேஜின் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இதை வந்து நான் இதை வந்து பாட்டமாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ரிமைனிங் இது 4 என்ன ஆகும்னா 4 சைட்ஸாக வரும். அப்போ மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு டாப்பில் ஒரு சைடாக வரும். இப்போ அந்த டாப்பில் வர ஒரு சைடு என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3 சைட்ஸ் 4 சைட்ஸ் பேஸு மீதி இருக்க அட்ஜசன்ட் 3 சைட்ஸுமே வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. இன்னும் ஒன்று என்னவாக இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னதுன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. இப்போ ஸ்கொயர் இங்கே இருக்குன்னா செமி சர்க்கிள் இங்கே இருக்குது. அப்போ ஸ்கொயர் இங்கே இருக்குன்னா செமி சர்க்கிள் இப்படி வரும். ஓகேவா? இந்த கர்வ்டு பார்த்து தான் வந்து கர்வாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்கொயரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ஆப்ஷன் 1ல் பாருங்கள், ஸ்கொயர் மேலே டாப்பில் இருக்குது. ஆனால் இந்த செமி சர்க்கிள் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது ஸ்கொயர். இப்போ டாப்பில் வந்து ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்போ பாட்டமில் இருக்கிற இந்த சிம்பிள் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும்ல, இப்படி இருந்தால் தானே இது கரெக்டாக வரும். ஆனால் இது வந்து டைரக்ஷன் மாறி இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது ஆப்ஷன் 2 பார்க்கலாம். ஸோ இது ஃபோல்ட் பண்ணால் இந்த 2 செமி சர்க்கிளும் எப்படி வரும், எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்றதும் இருக்குது. இப்போ இது 2 ஒரே டைரக்ஷனில் வருமா, வேறு வேறு டைரக்ஷனில் வருமா?
ஓகே, இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த சைடா. அப்போ இது வந்து டாப்பில் ஃபோல்ட் பண்ணுறப்ப இதோட இது என்ன ஆகும்னா இப்படி வந்துடும். டாப்பில் ஒரு சைடு இப்படி இருக்கும். டாப்லேயே நம்மளுக்கு வந்து 4ஆக டிவைட் ஆகிருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். இது வந்து இங்கே டைமண்ட் மாதிரி வரும். இது என்ன ஆகும்னா இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஆகுமா. ஃபோல்ட் பண்ணோன்னா நம்ம மேலே மடிப்போம் இல்லையா, அப்படி மடித்தோன்னா இந்த டைரெக்ஷனில் வரும். அடுத்தது எக்ஸ் இப்படி வரும். இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு டாப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 2 எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்குது. எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும். இது இப்படி வரும் செமி சர்க்கிள். அடுத்தது கீழே டைமண்ட் வரும். அடுத்தது இதுவும் இப்படி வரும். ஸோ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது. அடுத்து அதர் 2 சைட்ஸ் வந்து எம்டி சைட்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எம்டி சைடாக வரலாம். ஏன்னா டாப்புக்கு அட்ஜசன்ட் சைடு தான் இதுவும் இது இந்த 4 சைட்ஸுமே வந்து டாப்புக்கும் அட்ஜசன்ட் சைட்ஸ் தான். அப்போ இதில் 3 ஸ்பேசஸ் வந்து எம்டியாக இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் 2வாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 2 கண்டிப்பாக கரெக்டு தான். அடுத்தது ஆப்ஷன் 3 பார்க்கலாம். ஆப்ஷன் 3 பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணாலே இதே மாதிரி இருக்குது. இதில் ஒரு சைடு வந்து ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்கொயர் வர்றதுக்கு பாசிபிளா? இந்த செமி சர்க்கிளோட கர்வ் வந்து ஸ்கொயரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இது பாசிபிள் தான். இப்போ ஆப்ஷன் 3 பாசிபிள். ஆப்ஷன் 4 பாசிபிளா? நமக்கு தெரிகிற விசிபிளாக இருக்கிற 3 சைட்ஸ் வந்து எம்டியாக இருக்கணும். எஸ், பாசிபிள் தான். இப்போ இங்கே பாட்டமில் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் டாப்பில் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு அட்ஜசன்ட்டில் இருக்கிற இந்த எம்டி 2 ஸ்பேசஸ் தெரிகிற மாதிரி வச்சோன்னா ஆப்ஷன் 4ம் பாசிபிள் தான். 2, 3 and 4 கரெக்ட். அப்போனா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு 5th ஒன். ஸோ இங்கே ஃபோல்ட் பண்ணாமல் ஒரு க்யூப் இருக்குது. இதை ஃபோல்ட் பண்ணனா எந்த க்யூப்க்கு சிமிலராக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் 1 and 4 ஆப்போசிட்டாக இருக்கும், 2 and 6 ஆப்போசிட்டாக இருக்கும், 3 and 5 ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ 3 and 5 ஆப்போசிட்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 and 5 அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. அடுத்தது 1, 2, 3. ஓகே, இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்கள். 1, 3, 5. 3 and 5 நம்மளுக்கு என்னது ஆப்போசிட், ஆனால் அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2, 1, 6. 2 and 6 என்னது ஆப்போசிட் சைடு. இப்போ இது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நமக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரிக்ஸ் வச்சு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். Choose the box that is similar to the box formed from the given sheet of a paper. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுக்குறப்ப நம்ம ஷேடிங் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் வர சைடு என்ன இருக்குன்னா, ப்ளஸ்க்கு பக்கத்தில் இங்கேவே வந்து ஷேடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, இது ஃபோல்ட் பண்ணனா இந்த சைடு இது கூட அட்டாச் ஆகிற மாதிரி வரும். இந்த சைடு இருக்குல்ல, இது இங்கே வரும். அதே மாதிரி தான் இதோட இந்த சைடு வந்து இங்கே வந்துடும்.
ஓகேவா? நீங்கள் இந்த டாப்பை இருந்து இதை எடுத்துக்காதீங்க. இதை ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதுவும் வரும் தான். இந்த சைடுக்கு இது வரும், அடுத்தது இந்த சைடுக்கு இது வரும். ஓகேவா? இதுக்கு இது பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஷேடிங் எங்கே இருக்குது? எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அதை விட்டால் இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் வரும். எம்டி ஸ்பேஸ்கிட்ட இது வரும் இல்லையா? அப்போ இங்கே வந்து ஷேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கிட்ட ஷேடிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் இந்த ஷேடட் சர்க்கிள் கிட்ட இந்த ஷேட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் 2 பாருங்கள். ப்ளஸ் பக்கத்தில் ஷேடிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடட் சர்க்கிளுக்கு இது சொன்னேன்னா அதே மாதிரி எம்டியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது ஷேடிங் சர்க்கிள் கிட்ட என்ன வரணும், ஒயிட் ஸ்பேஸ் வரணும் இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஷேட் பண்ண ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிட்ட தான் ஷேடிங் வரணும், இங்கே வந்து ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது 4th ஆப்ஷன். அதே மாதிரி ஷேடிங் கிட்ட டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஷேடிங் சர்க்கிளோட ஷேடட் சர்க்கிளோட இந்த சைடு வந்து ஷேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் 2 மட்டும்தான், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.